அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். கல்வி கல்வி தான் ஒருத்தவங்களை நாகரிகமான பாதைகளுக்கு கொண்டு செல்வது கல்வி. இந்த கல்வி அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை? இப்போ வள்ளுவர் நட்புனா என்ன, அறிவுனா என்ன எல்லாம் சொல்றாரு. ஆனால் கல்விங்கிறதுக்கு வரையறை சொல்லலை. என்ன சொல்றாரு? கல்வி அதிகாரத்தில் 10 குறள் சொல்றாரு. இன்னும் அவருக்கு கல்வியை பற்றி சொல்லணும் போல இருக்குது. உடனே கல்லாமைன்னு பின்னாடி ஒரு அதிகாரத்தை வச்சு படிக்காததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை வச்சு இன்னொரு 10 குறள் 20 குறள் சொல்றாரு கல்வியை பற்றி. இப்போ கல்வி அதிகாரம் குறள் எண் 392 குறள் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்போ சொல்றது ஒரு பழமொழி மாதிரி, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இதுதான் இந்த குறளோட சுருக்கம். இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு? எண்ணென்ப, எண் அதாவது நம்பர்ஸ், எண்கள், ஏனை எழுத்தென்ப மற்றும் எழுத்துக்கள், லெட்டர்ஸ் எழுத்துக்கள், இவ்விரண்டும் எண்ணும் எழுத்தும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. உயிர்களுக்கு கண் என்று போற்றப்படும் எது? எண் மற்றும் எழுத்து. எண்ணும் எழுத்தும் 2 கண்களாக போற்றப்படும் உயிர்களுக்கு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, வள்ளுவர் உயிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் பொதுவான கருத்து இல்லை. இது மனிதர்களுக்கு மட்டும்தான். வள்ளுவர் அறிவு, செல்வம், தொழில் இதை பற்றியெல்லாம் சொல்றப்போ உயிர்க்கு அப்படின்னு சொன்னார்னா அங்கே மனிதர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. அதிகாரம் கல்வி குறள் எண் 392 எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் எனப்படுகின்றதும் எழுத்து எனப்படுகின்றதும் ஆகிய இவ்விரண்டு விஷயங்களும் மனிதர்களுக்கு கண்களை போன்று போற்றப்படும். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.